ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சக்கரை பொங்கல் ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி குக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் பச்சரிசியும் ஒரு 50 கிராம் போல் பாசிப்பருப்பும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வெல்லம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 கிராம்லேருந்து ஒரு 250 கிராம் அளவுக்கு நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து ஸ்வீட்டை வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு 200 கிராம் வெல்லத்தை நல்லா கரைய வச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வடிகட்டி தான் சேர்க்க போகிறோம் இல்லையா, அதனால் அது வந்து சைடில் கரைஞ்சிட்டு இருக்கு. இப்போ தாளிப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். இதில் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். இது இப்போ நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா ஆல்ரெடி நம்ம வேக வச்சு வச்சுருக்குறோம் இல்லையா, இந்த அரிசியும் பருப்பும் சேர்ந்த சாதத்தை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த நெய்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே இது கூட நம்ம வடிகட்டிக்கலாம். ஏன்னா நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. முதல்ல மசிச்சதுக்கு அப்புறமா வெல்லம் சேர்த்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது கூடயே நான் ஏலக்காவையும் 1-2மா தட்டிட்டு அந்த ஏலக்காவையும் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வெள்ளைப்பாகு பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா வடிகட்டிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வடிகட்டி ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு போதும் அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது நம்ம பிரசாதத்துக்கு அப்படிங்கிறதுனால டேஸ்ட் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் இந்த அளவு ஃபுல்லாகவே நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போது பிள்ளையார் சதுர்த்தி வரப்போகுது இல்லையா, அந்த மாதிரி டைமில் நமக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு சுண்டல் அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் இதெல்லாமே செய்யணும் அப்படின்னா குக்கர்லேயே 2 டப்பாவில் ஒரு டப்பாவில் பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பும் வேக வச்சுக்கலாம். ஒரு டப்பாவில் வந்து சுண்டல் வந்து வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த வெள்ளைப்பாகை நம்ம இருக்கிறது எல்லாத்தையுமே நான் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதே மாதிரி அந்த வெள்ளத்தை பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம ஊற்றணும் அப்படின்னா அந்த டேஸ்ட் மாறாமல் நல்லா இருக்கும். ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் வராது. ஸோ அதனால் நல்லா வந்து கொதித்ததுக்கப்புறமா நம்ம வடிகட்டி இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான சக்கரை பொங்கல் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.